திமுகவின் தலைவரா இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு காங்கிரஸுக்கு யார் தலைவரா வரணும்னு முடிவு பண்ற நிலையில இருக்கு காங்கிரஸ் அப்படின்னு வெளிய கருத்து சொல்றாங்க சார். யார் சொல்றா? வெளிய பேசுறாங்க. யாரு காங்கிரஸை விமர்சிக்க கூடியவர்கள் வைக்கிற காங்கிரஸை விமர்சனம் செய்ய பிஜேபி சொல்லுது சார். பிஜேபி சொல்றாங்க. பிஜேபில யாரு தலைவரா வரணும் ஆர்எஸ்எஸ் தான் சொல்லணும், உலகத்துக்கே தெரியும். அது ஆனா தெரியும். எங்க கட்சியில யார் தலைவரும் நாங்க தான் முடிவு பண்ணுவோம். திமுக முடிவு பண்ணுது அப்படின்றாங்க. திமுக முடிவு பண்ணா இப்ப நீங்க இந்த கேள்வி எதுக்கு கேக்குறீங்க? இல்ல அப்படி திமுக முடிவு அந்த அளவுக்கு தான் இங்க காங்கிரஸ் இருக்குது. திமுக முடிவு செய்தால் நீங்க கட்சியில யாரும் பேச மாட்டாங்கல்ல. இப்ப பேசுகிற போது அப்ப இது இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி எதுவும் இல்ல. உங்களுக்கு ஸ்டாலின் எப்ப தெரியுமோ அதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும். ரைட்டுங்க ஐயா. அதனால புரிஞ்சுங்க. இன்னைக்கு திமுக இல்லன்னா காங்கிரஸே தமிழ்நாட்டுல இல்லன்றாங்களே. சரி அப்படி இல்ல தூக்கி சுமக்குதுன்றாங்க. நாங்க சுமப்பதால் உங்களுக்கு ஆட்சி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இது அறிவாலயத்துக்கு போகும்போது சொல்லுவீங்களா? நிச்சயமா. எங்க வாங்கல வர சொல்லுங்க சார். நான் எதுக்கு போறேங்க? எங்க வீட்டுக்கு ஸ்டாலின் வந்ததோட நான் அவங்க வீட்டுக்கு போனேன். இந்த பேட்டி ஒளிபரப்பாகும் போது கட்சியில இருந்து நீக்கிறது போறாங்க. நீக்கட்டும். நான் தான் காங்கிரஸ். என்ன நீக்கிறதுக்கு எவனுக்கு யோகிதை இருக்கு? என்ன கேக்குறேன்? இத புரிஞ்சுக்கங்க முதல்ல. அவர்கள் யார் எங்க கட்சியில தலைவர் நியமிக்க? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்படி எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுங்க ஐயா. நிறைய எதிர்க்கட்சிகள் பைத்தியக்காரன் சொல்றதெல்லாம் கேள்வியா கேட்காதீங்க. மூளை இருக்கிறவங்க சொல்றதை மட்டும் கேளுங்க. ஓகே. இல்ல மூளை இருக்கிறவங்க தான் யோசிச்சு தான் சொல்லிருக்காங்க. அதான் யோசிச்சு சொல்லிருப்பான். அவன் கிரிமினலா இருப்பான். யோக்கியம் சொல்றதான் கேட்கணும். சரிங்க ஐயா.